ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மலைகள் எல்லாம் ஏறுறவங்க. எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலுமே தைரியமாக ஏறிடுவாங்க. இப்படி இருக்கச்சில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய பார்ட்னர் கூட சேர்ந்து மலை ஏறும்போது தெரியாதனமாக ஒரு விபரீதம் நடக்குது. அதனால இவளுக்கு நெருக்கமான அந்த பார்ட்னரும் இறந்து போகிற மாதிரியான சூழ்நிலை வருது. நொந்து போய்ட்றாங்க நம்ம ஹீரோயின். அதனால ஒரு 5 மாசமா வீட்டை விட்டு வெளியில் வரல. இருந்தாலும் அதை மறக்கிறதுக்காக மலை ஏற வேணாம், அதுக்கு பதிலாக காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போய் கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி வந்து அங்க ரொம்பவே அட்வென்ச்சர்ஸ் ஆன கயாக்கிங் வந்து போறாங்க. ஆனா அப்படி போகும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. என்னன்னா அந்த இடத்துல ஒரு சைக்கோ கிட்டே மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த சைக்கோ என்ன பண்றான்னு தெரியுமா, ஒரு மியூசிக்கை வந்து பிளே பண்ணி விட்டுட்டு இந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிற வரைக்குமே நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னை வேட்டையாட ஆரம்பிச்சிருவேன், ஸோ ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள நீ எங்க வேணா ஓடிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மியூசிக் ஸ்டாப் பண்ற வரை அவன் நகரவே இல்லை. அப்படி ஸ்டாப் ஆனதுமே கையில ஒரு கிராஸ்போ எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறான். ஸோ உயிரை கையில பிடிச்சிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அந்த சைக்கோ யாரு அப்படின்ற கதையை நொடிக்கு நொடி பயங்கர த்ரில்லா கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர த்ரில்லா பரபரப்பா இருக்கும் இல்லையா, அது அப்படியே நமக்கு இருக்கிற மாதிரி காமிச்ச படம் தான் 2026 இப்போ ரிலீஸ் ஆன ஏபெக்ஸ். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு டென்ட்டுக்குள்ள இருந்து கண் முழிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ முழிச்சதுமே பக்கத்தில் இருக்கிற பார்ட்னர் கிட்ட டைம் ஆயிடுச்சு, வெதரும் இப்போ கொஞ்சம் சரியில்லை, ஸோ சீக்கிரமா நம்ம மலையேறலாமா அப்படின்னு கேட்டதுமே பார்ட்னரும் சரி ஓகே நம்மளுடைய வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த டென்ட்டை விட்டு வெளியில எட்டி பார்த்தா நமக்கே தலை சுத்திருது. என்னன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு மலைக்கு மேலே தான் டென்ட் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோடைய பார்ட்னரும் இந்த ஹில் கிளைம்பர்ஸ் போல இந்த மாதிரி மலைகள் மேலே அதிகமாக ஏறுவாங்க போல. அப்படி பாதி தூரம் வரும்போது டயர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டென்ட்டை மலைக்கு நடுமத்திலே போட்டுருவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற ஹுக் மாதிரி ஒன்று கொண்டு வந்து பக்காவா சேஃப்டியாக அந்த மாதிரி டென்ட் போட்டு தங்குவாங்க போல. ஸோ அப்புறமா என்ன, அங்கேருந்து நம்ம மலை உச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மலைகளுடைய கேப்பில் கரெக்டாக மாட்டி ரொம்பவே ப்ரொஃபஷனலாக மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கடைசியான ஸ்டெப் தான். அங்கே பார்த்தா ஒரு எட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோயின் பிடிச்சி மேலே போயிட்டாங்கன்னா இந்த மலை ஏறிடலாம். ஸோ அதுக்காக வாட்டி பிடிச்சி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கை ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுறாங்க. என்னடா இது பொத்துன்னு விழுந்துட்டாங்களேன்ற மாதிரி பார்க்கறதுக்குள்ள அவங்க ஆல்ரெடி சேஃப்டி ப்ரிகாஷனோட தானே போயிருப்பாங்க. அதான் அந்த ரோப் எல்லாம் டைட்டாக மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதனால கீழே விழல, அந்த ரோப்லேயே தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த பார்ட்னரும் என்னாச்சுமா முடியலையா, ஸோ அப்படின்னா விட்டுரு அப்படின்னதும் என்னது விட்டுருணுமா, என்னால் முடியாதா, நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு மறுபடியும் ஏற ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் வலிக்கு பொத்துன்னு விழுறாங்க. மறுபடியும் ஏறி ட்ரை பண்ணுறாங்க, மறுபடியும் விழுறாங்க. ஸோ இதை பார்த்த பார்ட்னரும் கொஞ்சம் பொறுமையாரு, மேலே ஏறிடலாம், இப்போ பார்த்தா வெதர் வந்து இப்போ மோசமாகிற மாதிரி தெரியுது, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணா, சீக்கிரமாக கீழே இறங்குவோம், நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணலாம், டென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோனுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி கிடையாது, வெதர் வந்து மோசமாயிடுச்சுன்னா ரொம்பவே மோசமாயிடும் போல. அதனால சரி ஓகே நம்ம டென்ட்டுக்கு போயிடலான்ற மாதிரி அங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்து அந்த டென்ட்டில் வந்து தங்கிட்டாங்க. ஸோ டென்ட் எங்கே இருக்குன்னா மலைகளுக்கு நடுமத்தில் தானே இருக்குது. இதை பார்த்தா நமக்கு தான் பயமாக இருக்கும் போல, அவங்களுக்குலாம் பயம் கிடையாது. உள்ள ஜாலியாக 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பார்ட்னர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வெதர் ரொம்பவே மோசமாக இருக்குல்ல, ஸோ நம்ம இந்த மலை ஏறுறத நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் என்னங்க எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் வெதர்னா அவ்வளோ பயம்லாம் கிடையாது, ஸோ வேறு ஏதாவது காரணம் இருக்குதா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம பார்ட்னர் வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒரு காம்பஸ் ஒன்று உண்டு, அது வந்து அவனுடைய லக்கி சாமா அவன் நினைப்பான். ஸோ அந்த காம்பஸை தொட்டு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு இனிமே எவ்வளோ நாள் மிச்சம் இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா என்னுடைய லக்கு வந்து என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல இதை பார்த்து ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருமா, நான் எப்படி இருந்தாலுமே உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணிட்டே இரு, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணு அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு அந்த காம்பஸ் வந்து இப்போ சரியாக ஒர்க் ஆகலை போல. அதனால இப்போ என்னுடைய லக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னுடைய காம்பஸ் மூலமாக அது எனக்கு உணர்த்துது, அதனால நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளேயே அந்த காம்பஸை பிடிங்கி நம்ம ஹீரோயின் சைடில் போட்டுட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் திட்டி விட்டுடுறாங்க. அப்படி கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டோம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா, வெதரும் சரியில்லை, அதனால வேகமாக கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்படி இறங்கும்போது கூட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கிட்ட இந்த ஸ்டோம் முடிஞ்சதுமே நம்ம மறுபடியும் நாளைக்கு வந்து மேலே ஏறணும் ஓகே தானே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த மலை மேலே ஏறணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஆனால் பார்ட்னர் வந்து அவனுக்கு லக் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறான் இல்லையா, இருந்தாலும் ஹீரோயின் இவ்வளோ கேட்கறதுனால சரின்னு சொல்லிட்டான். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற ஸ்டோமும் பார்த்தீங்கன்னா வேகமாக வர ஆரம்பிக்குதுங்க. மேலே இருந்து பாறைகள்லாம் சின்ன சின்னதாக விழ ஆரம்பிக்குதுங்க.
ஸோ இதை பார்த்து நம்ம பார்ட்னரும் சீக்கிரமா ஒவ்வொரு ஹூக்கா மாட்டு, கீழே இறங்கணும், அப்படி ஒவ்வொருத்தரா கீழே இறங்க ஒவ்வொருத்தரா மாட்டிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்ட்னரும் ஹூக்கா மாட்டிட்டியா அப்படின்னு பதற்றத்தில் கேட்க, ஹீரோயின் இனிமே மாட்டலை, அதனால வேகமா மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நிறைய பாறைகள் வந்து மேலே இருந்து விழ ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் இந்த பனிப்பாறைகள், அதில் ஒன்று நம்ம பார்ட்னருடைய மண்டையிலே அடிக்கும் பாருங்க, அவ்வளோதான் பொத்துன்னு அப்படியே கீழே விழுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கயிறை மாட்டல இல்லையா, இருந்தாலும் கையில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இங்கே இந்த பார்ட்னரை பார்த்தா அவனுக்கு தலையில் அடிப்பட்டதுனால அன்கான்சியஸ் ஆகிட்டான், கண்ணு முழிக்கல. ஹீரோயின் கத்துறாங்க, அவளால் தூக்க முடியல, சீக்கிரமாக மேலே ஏறிவாங்க, என்னால் முடியலை, இந்த ஹூக்கையே நான் மாட்டலை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளோ கத்தி பார்க்குறாங்க. ஆனால் அவன் தான் அன்கான்சியஸ் ஆகிட்டார் இல்லையா. ஸோ ஹீரோயினால் இப்போ வெயிட் தாங்க முடியல. ஸோ இவளுடைய ஹூக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் தாங்க முடியாமல் அந்த போகுது போல, இவளால் கையிலையும் பிடிக்க முடியல, அதனால கையை விட்டுடுறாங்க. ஸோ இதனாலே இந்த பார்ட்னரும் மேலே இருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாரு. ஸோ இதை பார்த்து ஹீரோயினும் கதறி அழுறாங்க. ஆனால் அவளால் அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கார் எடுத்துட்டு எங்கே வந்துட்டு இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியா தான் நம்ம பார்ட்னருடைய சொந்த மண்ணு போல, இங்க இருந்தா அவங்க பார்ட்னர் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் போல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஏதோ ஒரு ட்ரிப் போகலான்ற மாதிரி வந்திருக்காங்க போல. மனசெல்லாம் கவலையில் இருக்காங்க. அந்த காம்பஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த காம்பஸ் வந்து பார்ட்னருடையது. அவன் வந்து அதை கணிச்சு லக் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் நம்ம போகணுன்ற மாதிரி அர்ஜென்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ நான் தான் என்னுடைய ஹஸ்பண்டை கொண்டுட்டேனா அப்படின்னு ஒரு கில்ட்டில் தான் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் அழுது வளர்ந்துருப்பாங்க. அதை போக்குறதுக்காக தான் இப்போ கார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வராங்க. எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து கயாக்கிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ் போல. ஏதோ கிராண்ட் நேரோன்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது போல. அந்த இடத்துல தண்ணி வந்து சீறி பாஞ்சிட்டு போகும், அதுவும் காட்டுக்கு நடுமத்தில் ட்ராவல் பண்ணிட்டு போகணும். அங்கே போய் கயாக்கிங் பண்ணலான்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து அது அவளுடைய ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு சிக்னலும் வரல. அது போக கையில் ஒரு மேப்பும் வச்சுருந்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த கிராண்ட் நேரோன்ற மாதிரியான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும் போல. ஸோ போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகிறாங்க. அப்படி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது அவளுக்கு அவளுடைய அந்த பார்ட்னருடைய ஞாபகம் தான் வருது. ஏன்னா இவளுடைய மனசுக்குள்ள ரொம்பவே கில்ட்டியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. பேசாமல் நம்ம அன்னைக்கு சீக்கிரமாக இறங்கியிருக்கலாம், எல்லாமே என்னால் தான், நான் தான் ஒரு அவசரப்பட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய மிஸ்ஸிங் போஸ்டர் தான் ஒட்டியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க போல. அப்போ அந்த இடத்துல வந்து ரேஞ்சரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்கள் தனியாகவா போக ஆசைப்படுறீங்க, அந்த காட்டுக்குள்ளே நிறைய பேர் காணாமலேயும் போயிருக்காங்க, அதனால நீங்கள் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அப்படி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேப்பரில் சைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் எங்களால் உங்களை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ரேஞ்சர் ஸ்டேஷன்லையும் அந்த போலீஸ் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி இவ வந்து ஒரு மவுண்டைன் கிளைம்பர் தானே, அதனால இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா இவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக. அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயே இந்த லோக்கல் ஹண்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ஏரியாக்காரங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே உருகி ஊற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே ஜாட மாறையா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. அவள் பாட்டுக்கு அவளுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் அந்த கடைக்குள்ள மொட்டை போட்ட ஒருத்தன் வரான். ஸோ இவனுடைய பேர் வந்து பென். ஸோ அந்த பென் கையில் ஏதோ ஒரு பொருளெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். ஸோ அதை பார்த்ததுமே அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அவங்க பென்னை பார்த்து, பென் வந்துட்டியா, உன்னுடைய பொருளுக்காக தான் இங்கே மக்கள் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ உன்னுடைய இந்த பீஃப் ஜெர்க்கி இருக்குல்ல, அது செமையாக இருக்குதா, நல்லா சேல் ஆகுது, நிறைய கொண்டு வா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்க்குறான். அதே சமயத்தில் அந்த லோக்கல் ஹண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை வேனுக்குனே வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேலே இடிக்கிறது, ஹீரோயினை கிண்டல் பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்த பென்னும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், அந்த பொண்ணை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுறான். உடனே அந்த லோக்கல் ஹண்டர்ஸும், வந்துட்டான் இவன் வேற, இவன் பேச்சை கேட்கறதுக்கு நம்ம வெளியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா ஹீரோயினும் இங்கே திங்ஸ் வாங்கினதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்கேன். உடனே பென் ஹீரோயின் கிட்ட அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சிருங்க, அவங்க லோக்கல் ஹண்டர்ஸ் தான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு பேசும்போது ஹீரோயினும், சேச்சா நான் எதுவும் நினைக்கல, என்ன சேஃபா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் அந்த பென் வந்து கொண்டு வந்திருப்பான் இல்லையா அந்த பீஃப் ஜெர்க்கி, அதுலயும் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறமா அங்கேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கார்ல உட்காந்துட்டு அந்த கிராண்ட் நேரோ இடத்துக்கு எப்படி போகலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க போல. ஸோ எப்படி போகணுன்றது அவளுக்கு தெரியல போல. அப்போ தான் சைடில் வந்து பென்னோடைய கார் நிற்கிறதையும் பார்க்குறான். ஸோ பென்னை பார்த்ததுமே, உங்களுக்கு இந்த கிராண்ட் நேரோ போகிறதுக்கான வழி தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே, ஸோ பென்னும் கீழே இறங்கி வந்து ஹீரோயினை பார்த்து, அவளுடைய ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா அது வந்து ஒர்க் ஆகலை போல. அதனாலே மேப்பை பார்த்துட்டு, உங்களுக்கு ஈஸியான வழி சொல்லணுமா இல்லைனா ரொம்பவே அட்வென்ச்சர்ஸாக ஹார்டான வழி சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், எனக்கு ஒரு பெஸ்ட்டான வழி சொல்லுங்க அது போதும் அப்படின்னு சொன்னதுமே இந்த
பெண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை பிடிச்சிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், ஸோ நீங்கள் நேராக போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துலேயே நீங்கள் சொல்கிற அந்த கிராண்ட் நேரோன்ற மாதிரியான இடம் வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான லொக்கேஷன் சொல்லட்டுமா, அங்கேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம்பிங் ஏரியா இருக்கும். இந்த ரிவர் சைட்லேயே சூப்பரான இடம், அங்கே சமைச்சு சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம், சூப்பராக இருக்கும், அந்த இடத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இந்த பெண் வந்து ஐடியா கொடுக்க நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம பெண் இருந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துப்போங்க, அங்கே நிறைய டேஞ்சரஸ் இருக்கும், தண்ணி வந்து வேகமாக போகும், பயப்பட்டுறாதீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் கண்ணாடி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம பெண் சொன்ன இடத்துக்கு வந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்டே வந்துடுறாங்க. ஸோ இப்போ உள்ளே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு காரும் வருது. ஸோ அந்த கார் வேறு யாரோட எதுவும் கிடையாது, அந்த லோக்கல் ஹண்டர்ஸ் வந்தாங்கல்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது, ஸோ அவனுங்க தான் போல் பின்னாடி பார்த்தீங்கன்னா மானெல்லாம் வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே ஹீரோயின் வந்து பயப்படலை, பதிலுக்கு கையில் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக அந்த பெப்பர் ஸ்ப்ரே அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு காருக்குள்ள வந்து தூங்கிட்டுறாங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்தில் ஹீரோயினுடைய கதவெல்லாம் திறக்க ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலுமே அதை திறக்க முடியலன்னதுமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு அவளுடைய அட்வென்ச்சர்ஸான அந்த கயாக்கிங் ரைடை வந்து போகலான்றதுக்காக ஒரு சின்ன போட் மாதிரி தானே இருக்கும், அதில் பயங்கரமாக ரிவர் ராஃப்டிங் மாதிரி போவாங்கல்ல, ஸோ அதுக்கான இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு பயங்கரமாக அந்த ரிவரில் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது, தண்ணியும் நினச்ச மாதிரி வேகமாக போயிட்டு இருக்குது. அப்படி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த போட்டை மெல்ல கயிறு கட்டி கீழே இறக்கிட்டு மேலே இருந்து நம்ம ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ளேயே ஜம்ப் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அது மேலே ஏறி உட்காந்து இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி அந்த பிளாக் ஸ்டோனுன்ற மாதிரியான இடத்துக்கும் வருது. அதான் அந்த பென் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா அந்த இடத்துக்கு. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துல பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதே ஃபோட்டோ தான் அந்த ரேஞ்சர் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் போஸ்டராக ஒட்டியிருக்கும். ஸோ அவங்களுடைய பொருட்கள் தான் இங்கே வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கிட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு டென்ட் போடுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி இவளுடைய பேக் வந்து ஒரு மரத்தில் மாட்டி வைக்கிறாங்க, ஏன்னா எந்த ஒரு அனிமலும் வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனால அப்படியே மாட்டி வச்சுட்டு அந்த பேக்ல இருந்த அந்த பீஃப் ஜெர்க்கி இருக்கு இல்லையா, அதான் அந்த பெண்ணோடைய இது, அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டேஸ்ட் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணதே கிடையாது போல, ஆனால் அது பீஃப் மாதிரியும் தெரியல, இருந்தாலும் சரி வித்தியாசமான முறையில் சமைச்சிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஒரு டென்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்து தூங்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயின் கண் முழிச்சதுமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியில் பார்த்தா அவளுடைய பேகை வந்து காணோம். என்னடா அது, இந்த மரத்தில் தானே தொங்க போட்டிருந்தேன், எங்கே போயிருக்கும், வேற யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா, இங்கே யார் வந்திருப்பா இந்த டைமில் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பேக்கில் தான் இவளுக்கு தேவையான சாப்பாடு, அடுத்தது எப்படி போகணுன்றதுக்கான மேப் அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதனால ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டான நம்ம ஹீரோயின் மறுபடியும் டென்ட்டுக்கு வராங்க. ஆனால் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று இருக்குமா, அவ்வளோதான் டக்குன்னு பயந்துட்டுறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பின்னாடி வந்துட்டு அவளுடைய அந்த சின்ன அந்த போட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஏறி துடுப்பு போட்டுட்டு ஸ்டைலில் வந்து சுற்றி பார்க்குறாங்க. அப்படி சுற்றி பார்த்ததுமே ஒரு ஸ்பாட்டை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்பாட்டை பற்றி தான் அந்த பெண்ணும் முன்னாடி சொல்லியிருந்திருப்பான். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பெண் உண்மையாக தான் சொல்லியிருக்கிறான், இது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி நாங்கள் இருக்கிற காட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே வந்து யாரோ டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா உள்ளே இருக்கிறது பெண்ணு தான். ஸோ பெண் நம்ம ஹீரோயினை பார்த்து சாக்காகி சிரிச்சுக்கிட்டே என்ன யாருன்னு தெரியுதா, நம்ம கேஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ணோமே அப்படின்னு சந்தோஷமாகறான். நம்ம ஹீரோயினும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தேவையான சாப்பாடுலாம் கொடுக்குறான். பார்த்தீங்கல்ல நான் சொன்ன பிளேஸ் எவ்வளோ அற்புதமாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் நீங்கள் சொன்ன மாதிரி இது சூப்பராக தான் இருக்குது, ஆனால் என்னுடைய பேக்கு தான் இப்போ காணாமல் போயிடுச்சு, அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணும் பேக்கு காணாமா, பேக்கி எடுத்துகிட்டு போயிட்டான்ற மாதிரி ஜாலியாக பேசுகிறான். அப்படி பேசிட்டு ஹீரோயின் கிட்ட கவலைப்படாதீங்க, என்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்குது, அதில் வந்து நான் பாதியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயின் நான் உங்களுடைய அந்த பீஃப் ஜெர்க்கியை வந்து சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எப்படி நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண்ணும் அதுவா அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, என்னுடைய அம்மா சொல்லி கொடுத்த ப்ராசஸ் தான், அதை நம்ம கட் பண்ணி ட்ரை பண்ணி ஹேங் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதை எடுக்கணும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவனும் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா ஹீரோயினுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஹீட் பண்ணி கொடுக்குறான். உடனே நம்ம ஹீரோயினும் அம்மா நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எந்த இடத்த சேர்ந்தவங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஆனால் பெண் என்ன சொல்கிறான்னா நான் ஆஸ்திரேலியனை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீங்கள் பிரிட்டனை சேர்ந்த
சேர்ந்தவங்க தானே, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே இந்த பெண்ணும் கரெக்டாக சொல்லிட்டீங்க, நான் பிரிட்டனை சேர்ந்தவன் தான், ஆனால் என்னுடைய அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும் போதே நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, அது பெரிய கதை. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இங்கே அடிக்கடி கயாக்கிங் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுவேன், முக்கியமாக மலைகள் மேலே ஏறுவேன் அப்படின்னதும், ஓ அப்படின்னா உங்களுக்கு மலை ஏறுறதுனா ரொம்பவே பிடிக்குமா? ஸோ அந்த மலை ஏறுறவங்களாம் ரொம்பவே தைரியமாக இருப்பாங்க, அதே மாதிரி தான் நீங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க, பேசுகிறதும் தைரியமாக பேசுகிறீங்க, இந்தாங்க சாப்பிட்டுட்டே பேசுங்கன்ற மாதிரி இன்னுமே சாப்பாடு கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. உடனே பெண் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை உங்கள் பார்ட்னர் கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டீங்களோ, அதனால தான் இங்கே வந்து சோகமாக இந்த கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அமைதியாகிடுறாங்க. அவன் கொடுத்த சாப்பாட்டுக்கு மட்டும் நன்றி சொல்கிறாங்க. அப்புறமா தான் அவளுக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, நேற்று நைட்டு வந்து அந்த லோக்கல் ஹண்டர்ஸ் வந்துருந்தாங்க, ஒருவேளை அவங்க தான் என்னுடைய பேக் எடுத்துருக்கலாமா, என்கிட்ட வம்புழுக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகப்படும் போது உடனே பெண் இருந்துக்கிட்டு, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, அவங்கள வந்து நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணீங்க, ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பேக் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னதும் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா நீங்கள் நேற்று அந்த இடத்துல இருந்தீங்களா, அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பெண்ணும், ஆமாம் நானும் அந்த இடத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன், ஸோ நீங்கள் அவங்க கூட சண்டை போடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்பவே தைரியமாக இருந்தீங்க காருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பலான்னு போகிறாங்க. உடனே இந்த பெண் கையை நிறுத்தி எங்கே போகிறீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறான். அப்போ தான் ஹீரோயின் அவனுடைய கையை நோட் பண்ணுறாங்க. அவனுடைய கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கிறான். அது ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுடையது, ஹீரோயினுடைய பேக்கில் இருந்தது. இதை எப்படி இவன் எடுத்தான் அப்படின்னு ஷாக்காகிறாங்க. அப்படின்னா இவன் தான் அந்த பேக் வச்சிருக்கான்றது தெரிஞ்சு போகுது. இதை நோட் பண்ண அந்த பெண்ணும், ஓ இந்த பிரேஸ்லெட்டா, இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து வேகமாக அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு ஒரு பேக்கை தூக்கி எறிகிறான். என்னன்னா அது நம்ம ஹீரோயினுடைய பேக் தான். கூடவே கையில் ஒரு கிராஸ் பவும் ஒரு ஸ்பீக்கரையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ரொம்பவே ரிலாக்ஸாக என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் ஒரு பாட்டு போட்டுட்டு இருக்கேன்ல, இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் தான் டைம், அது வரைக்கும் நீ எங்கே வேணாலுமே ஓடிக்கலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை வேட்டையாட ஆரம்பிச்சிடுவேன், இந்த காட்டுக்குள்ளே நீ எங்கே இருந்தாலுமே உன்னை வேட்டையாடி பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான் இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பரபரப்பாகுது. உடனே அந்த பேக் எடுத்துட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சைக்கோ கிட்ட காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு பயத்தில் தலை திரிச்சு ஓடுறாங்க. இந்த மொட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரலை இந்த பாட்டு முடிகிற வரைக்கும். ஸோ அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க ஓடி வந்து அவளுடைய போட்டில் ஏறுறா. அதான் அந்த சின்ன போட்டில் ஏறி அங்கேருந்து துடுப்பை போட்டுட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இங்கே இவனுடைய பாட்டு வந்து முடியுது. அதனால கிராஸ்போ எடுத்துட்டு வேக வேகமாக நம்ம ஹீரோயினை வேட்டையாட வரான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த சின்ன போட்டில் போயிட்டு இருக்கா இல்லையா, தண்ணியும் வேகமாக போயிட்டு இருக்குது, பாறை பாறையா இருக்குது, இருந்தாலும் உயிர் பயத்தில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி வரும். அதில் பொத்துன்னு விழுந்ததுமே நம்ம ஹீரோயினுடைய தலையிலையும் லைட்டாக அடிப்படுது. அதே சமயத்தில் அந்த போட்டும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தனியாக போயிருது. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் கண்மொழிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியோ கரைக்கு நீந்தி வந்து கரைக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து அவளுடைய காயத்தை பார்க்குறா, பெருசாக அடிப்படலை. ஒன்று பேக் எடுக்கிறா, சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு பேக் வேகமாக அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, யாரோ ஹெல்ப்க்கு கூப்பிடுற மாதிரியான வாய்ஸ் கேட்குது. உடனே இவா அந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு மேலே ஏறி சைடில் வந்து எட்டி பார்த்தா அங்கே ஒரு ஃபோன் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதுவும் ஏதோ ஃபேமிலியோடைய வீடியோ ஓடிட்டு இருக்குது. அவ்வளோதான் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படுற டைமில் கரெக்டாக ஒரு ஆரோ வந்து சைடில் இருக்கிற மரத்தில் சொருகுமா. ஏன்னா ஹீரோயின் கெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சைக்கோ தான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான்ற மாதிரி. உடனே மறுபடியும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அவனும் பார்த்தீங்கன்னா கிராஸ்போ எடுத்துட்டு ஓடி வரான். ஹீரோயின் மேலே அம்பா செலுத்த அதில் ஒன்று ஹீரோயினுடைய காலை உரசிட்டு போகுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உடலையே வேகமாக எப்படியோ ஓடுறாங்க. கடைசியாக ஒரு ஆரோ வந்து ஹீரோயினுடைய பேக்லேயே சொருக அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி ஹீரோயின் கீழே விழுறாங்க. அதுவும் கரெக்டாக தண்ணிக்குள்ளே விழுந்துட மறுபடியும் அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போகுது. ஏதோ நேரவாக இருக்கிற மாதிரியான இடத்துக்குள்ளெல்லாம் போய் கடைசியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து எந்திரிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் காலை செக் பண்ணி பார்க்குறாங்க. லைட்டாக தான் அடிபட்டுருக்குது. அதே சமயத்தில் அவளுடைய ஃபோனை செக் பண்ணி பார்க்குறா. ஃபோன் வந்து கிராக் விழுந்துருச்சு. ஸோ இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையிலையுமே நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக எடுத்து தண்ணி குடிச்சிட்டு காமா சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அந்த சைக்கோ கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க இல்லையா, அதையும் எடுத்துட்டு பேக்கில் எடுக்கிற மாதிரியான இடத்துல வச்சுட்டு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த பெண்ணை விட்டு தள்ளி போக முடியுமோ அந்த அளவுக்கு தூரமாக போகிறாங்க. போகும்போது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்து மலை ஏறுறவ தானே, அதனால இதில் எப்படியோ கஷ்டப்பட்டு எந்த ஒரு ரோப்புமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உடனே பைனாக்குலர் எடுத்து அந்த சைக்கோ எங்கே இருக்கான் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவனுடைய போட் வந்து சைடில் நிற்கிறத பார்க்குறான். ஸோ அதை எடுத்தா நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடலான்றது புரியுது. அதே சமயத்தில் அந்த சைக்கோ எங்கே இருக்கிறான் அப்படின்னு சைடில் பார்க்கும்போது அந்த சைக்கோ நடந்து வந்துட்டு இருக்கிறது தெரியுது. அவ்வளோதான், அவன் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிப்பானா எப்படி இருக்கும். அவ்வளோதான், பயந்து போன ஹீரோயின் இவனுக்கு எப்படி இந்த காட்டோடைய எல்லா வழியும் தெரியுது அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற மலைகளுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த சைக்கோ
சைக்கோவும் நம்ம ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டான். ஸோ நம்ம ஹீரோயினும் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவன் போனதுமே மறுபடியும் வெளியில் வராங்க. வெளியில் வந்து அந்த சைக்கோ எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவனை பார்த்தீங்கன்னா பைத்தியமாக கத்திக்கிட்டு ஒரு இடத்துல குளிச்சிட்டு இருக்கிறான். அதுவும் எந்த ஒரு சட்டையும் போடாம. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் இதுதான் கரெக்டான டைம், அவனுடைய போட் எடுத்துட்டு நைஸாக நம்ம ஓடிட வேண்டியது தான். ஏன்னா ஹீரோயினால இனிமேல் போட் இல்லாமல் டிராவல் பண்ண முடியாது. இந்த சைடு வழியாக போனால் ரொம்பவே டேஞ்சர்ன்றதுனால போட் எடுத்துட்டு அந்த வழியாக தான் போகணுன்றதுக்காக மெல்ல தண்ணிக்குள்ள குதிச்சு சத்தமே போடாம பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஆனால் அந்த போட்டை அந்த சைக்கோ வந்து நல்லா கட்டி வச்சிருக்கிறான். அதை அவுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கயிறு அவுக்க முடியல. உடனே அந்த கயிறை இந்த சைடு கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதை வந்து கலட்டலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வரவும் டக்குன்னு ஒரு பியர் ட்ராப்ல வந்து காலை வச்சிட்றாங்க. ஸோ அந்த இடத்துல ட்ராப் செட் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. அவ்வளோதான், வலி தாங்க முடியல. ஸோ இந்த சத்தம் வந்து அந்த சைக்கோவுக்கு கேட்டுருது. ஸோ அந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா குதுக்கலமா நான் வந்துட்டேன், நான் செட் பண்ண மாதிரி நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடி வரான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் இந்த ட்ராப்ல வந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலியாலாம் கட்டி வச்சிருக்கு. உடனே அதையாவது கலட்டலாமான்னு ட்ரை பண்றாங்க, முடியல. ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ வந்து ஹீரோயினை அந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். வா வா வந்து வசமா மாட்டிக்கிட்டியா, இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இழுக்க ஆரம்பிக்கும் போது உடனே நம்ம ஹீரோயின் யோசித்து அவளுடைய பேக்ல இருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவனுடைய கண்ணிலே அடிச்சு வச்சிட்றாங்க. அவன் வழியில கதறான். இந்த கேப்ல மறுபடியும் தப்பிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டானா தண்ணிக்குள்ள குதிச்சு கண்ணை வந்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டான். அந்த கிராஸ் பவும் எடுத்துடுறான் இல்லையா. ஸோ இதனால நம்ம ஹீரோயினால இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது, வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஒழுங்கு மரியாதையை அதை என்கிட்ட தூக்கி போடு அப்படின்னு மிரட்டவும் ஹீரோயினுக்கும் வர வழி இல்லை, அதை தூக்கி போட்டுட. அதை தூக்கி அவன் தூரமா எரிஞ்சிட்டு இனிமேல் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவளுடைய அந்த ட்ராப்பையும் எடுத்து விட்றான். ஸோ இதை பார்த்து ஹீரோயின் என்ன பண்ற நீ, இது என்ன ஒரு விதமான கேமா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையா இது கேம் மாதிரியே தெரியுது, இது வந்து ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி அடுத்தது நம்ம ஹீரோயினை கட்டி போட்டுறான். கட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடலாம் சாப்பாடு கொடுக்க ஹீரோயினும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டே உனக்கு என்னதான் ஆச்சு, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இந்த மாதிரி நீ பண்ற, நல்லா தானே பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது அவனும் நான் உனக்கு ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஈஸியான வே வேணுமா இல்லை ஹார்டான வே வேணுமான்னு கேட்டேன்ல, ஆனால் நீ என்ன சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படியே நைட்டும் ஆகிடுது. ஸோ மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ இந்த சைக்கோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா சைக்கோத்தனத்தோடைய உச்சத்திலே பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் இந்த ரிச்சுவல்ஸ்னா என்ன, அதை ஏன் பண்ணணும், அப்படி பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் வினோதமா வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஹீரோயினும் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. அது போக அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு ட்ரைபின மக்களை பத்தி தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பல்லையே அவங்களே ஷார்ப் பண்ணிப்பாங்க, அப்படி பண்றது மூலமா அது ஒரு வளர்ச்சிக்கான வழின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உனக்கும் அதை பத்தி தெரிய வரும்ன்ற மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து அமைதியாவே இருக்கிறாங்க. இப்படி அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயினை அந்த போட்ல வச்சுட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான். என்ன எங்க கூட்டிட்டு போற, இது என்ன இடம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அதுவா, அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் உன்னுடைய பேரை வந்து நான் அந்த ரேஞ்சர்ஸ் ரிஜிஸ்டர்ல வந்து பார்த்தேன். ஸோ அது மூலமா நான் தான் உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சேன். ஸோ எப்படி என்னுடைய ஐடியா, அப்புறமா அப்பதே கூட உன்னுடைய ஹஸ்பண்டை பத்தி பேசும்போது நீ கொஞ்சம் அமைதி ஆயிட்டல்ல, ஸோ அதை பத்தி நீ சொல்லு. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உனக்கு அதை பத்தி சொல்ல விருப்பம் இல்லைல்ல அப்படின்னு பேசும்போதே நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த சைக்கோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்ட்னரை பத்தியும் ஸ்டடி பண்ணி வச்சிருந்துருக்கிறான் போல. ஆனா நான் ரீட் பண்ண வரைக்குமே ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு போல, நிறைய டேஞ்சரான மலைகள் மேலெல்லாம் ஏறி அவர் சாதனை பண்ணியிருக்காருன்ற மாதிரி நான் ரீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படின்னா நீ தான் அவரை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றுற விதமாக பேசிட்டு வரேன். அப்போ தான் நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிற ஒரு கம்பியை பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை வந்து அந்த சைக்கோ பார்த்துட்றான். ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு ஹீரோயினை வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போட் எடுத்துட்டு முன்னாடி போகிறான். ஸோ ஹீரோயினால முடியலை, இருந்தாலும் ஹீரோயினை கைத்தோட அந்த போட்டில் தான் கட்டி வச்சிருப்பான். ஸோ இப்படி ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு வராங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுமே ஹீரோயின் கிட்ட ஒரு ரோப்பை கொடுத்து கட்டிக்கோ, நான் உன்னை ஒரு இடத்துல கூட்டிட்டு போறேன் அப்படின்னதும் இவ்வளோ வேற வழி இல்லாம அந்த ரோப்பை வந்து கட்டிக்கிறாங்க. அப்புறமா ஒரு குகை மாதிரியான இடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து அங்க இருந்து அப்படியே மெல்ல மெல்ல ஹீரோயினையும் கீழே இறக்குறான். ஹீரோயினுக்கு எங்க கூட்டிட்டு போறானே தெரியல, ஆனா கண்டிப்பா இவளுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிறான். அப்படி உள்ள வந்ததுமே அவளுக்கு பயங்கரமான பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே மூக்க பொத்திக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கொடூரமான பாடிஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த இடத்துல அந்த சைக்கோ தொங்க விட்டுருக்கிறான். அது வேற யாரும் கிடையாது, இந்த இடத்துக்குள்ள வந்து காணாம போனாங்கன்ற மாதிரி அந்த ரேஞ்சர் ஸ்டேஷன்ல இருந்துச்சு இல்லையா, அந்த பாடிஸ் தான் அங்க உயிர் இல்லாம தொங்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். இதை பார்த்து ஹீரோயின் வந்து மிரண்டு போயிடுறாங்க. அப்போ இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த பெண் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலா சில ட்ரைபின மக்கள் அவங்களுக்கு தேவையான இரையை வேட்டையாடி பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும் போது அந்த எதை பிடிச்சாங்களோ அதோடைய ஆன்மாவையும் அவங்க பிடிச்சதுக்கு சமமாகும். அப்படி அவங்க பிடிச்ச இரையோடைய லிவரை சாப்பிட்டாங்கன்னா அந்த ஆன்மாவையும் அவங்க சாப்பிட்டதுக்கு சமமாகும். அது போக நீ ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பியே, அவங்க வந்து இந்த அளவுக்கு என்கிட்ட போராடல, ஈஸியா எல்லாத்தையுமே நான் பிடிச்சிட்டேன், ஆனா உன்னை பிடிக்க
மாட்டிக்கிறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நீ அங்கேயும் இங்கேயும் ஓடுறல்ல, ஆனால் இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட பார்த்தல அப்படின்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியுது அவன் வந்து சாப்பிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது பீஃப் ஜெர்க்கி கிடையாது, மனித கறி போல. ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பேனிக் ஆகுறாங்க. ஆனால் உடனே இந்த மொட்டைத்தலை வந்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், சரியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னதும் ஒன்று நம்ம ஹீரோயின் இங்கே பாரு, நீ ஏதோ ஒரு சின்ன வயசுல பெரிய ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற, பெரிய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிற, அதான் உன்னுடைய மனசுல இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. நீ உண்மைக்குமே அப்படி கிடையாது, நீ நல்லவன் அப்படின்னு நைஸா பேச்சு கொடுக்க ட்ரை பண்றாங்க. உடனே அவன் என்ன பண்றான்னா அவனுடைய பல்ல அப்படியே எடுக்கிறான். பார்த்தா வெளியில இருக்கிறது பல் செட்டு போல, உள்ள இருக்கிறது தான் உண்மையான பல்லு. அதுல ஒரு ட்ரைபை பத்தி சொல்லியிருப்பான் இல்லையா, பல்ல சார் பண்ணுவாங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி இவனுடைய பல்லும் கொடூரமா இருக்குது. ஸோ அவ்வளோ வழிகளை நான் கடந்து வந்திருக்கிறேன்ற மாதிரி சொல்லாம சொல்ல, அடா பைத்தியமே, இவன் மிகப்பெரிய சைக்கோ போல அப்படின்னு ஹீரோயின் பயந்துக்கிட்டே சைல திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பையனும் ஒரு அம்மாவும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை பார்த்த பென் அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் இழுத்துட்டு வந்து மறுபடியும் கட்டி போட்டுடுறான். ஸோ ரிச்சுவல் பண்ணுறதுக்காக ஏதோ தயார் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு உப்பு தண்ணி மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணிட்டு, நீ சாப்பிட்டியே ஒரு கறி, அதை இதில் ஊற வச்சாதான் அந்த டேஸ்ட்டுக்கு வரும், அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னதும் ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே பாரு, அது உன்னுடைய அம்மா தானே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது, ஸோ அவங்களுடைய மூஞ்சை பார்த்தாலே தெரியுது உன்னே மாதிரியே இருக்காங்க அப்படின்னதும், ஆமாம் என்னுடைய அம்மா பேரு ஜெனோ, அவங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இன்னும் சொல்ல போனால் அவங்க ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா, நான் முதல்ல ரிச்சுவல் பண்ணது அவங்கள தான், அவங்க இப்போ என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்காங்க, அவங்களுடைய ஆன்மாவையே நான் சாப்பிட்டுட்டேன், அதாவது அவங்களுடைய லிவரை சாப்பிட்டா இவன் அவனுடைய ஆன்மாவையே சாப்பிட்ட மாதிரி அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கான் இல்லையா, அதே மாதிரி உங்க அம்மாவே இந்த மாதிரி பண்ணிட்டான் போல, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய ஆன்மாவோ என்னுடைய உடம்புக்குள்ள போயிடும் அப்படின்னு சைக்கோத்தனமா பேசிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்தில் வர, டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய காதை கடிச்சிட்டாங்க. வழியில கத்துறான், இழுக்கிறான், அந்த வெயிட் தாங்க முடியாம அந்த கயிறு வந்துருது. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு தப்பிச்சு விடுறாங்க. ஆனா கயிறை வந்து அவன் பிடிச்சிட்டான், பிடிச்சி இழுக்க, ஆனா ஹீரோயின் விடாம எப்படியோ தண்ணிக்குள்ளேயே குதிச்சிட்டாங்க. அப்படியே இப்போ ரெண்டு பேரும் தண்ணியோட தனியா போறாங்க. ஸோ அவன் வந்து ஹீரோயினை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த கயிறு எடுத்து அவனுடைய இடுப்புல கட்டிக்கிறான். இப்படி அந்த தண்ணியும் வேகமா வந்துட்டு இருக்குது. அப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்பவே ஃபோர்ஸா வந்துட்டு இருக்குது. அப்படி வரும்போது இந்த மொட்டைத்தலை ஒரு மரத்திலேயே மாட்டிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க, நகர முடியல. ஏன்னா இந்த பெண் வந்து தண்ணி கடியில மாட்டிக்கிட்டான் இல்லையா, உடனே கயிறை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அடியில போறாங்க. ஆனா கலட்டவே முடியல. உடனே எப்படியும் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கயிறை இழுத்துட்டு வெளியில வராங்க. கரைக்கு வந்து அந்த கயிறை எப்படியாவது பிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கல்லை எடுத்து ரெடியா இருக்க, டக்குன்னு பார்த்தா அவன் தெளிய ஆரம்பிக்கிறான். ஐயோன்ற மாதிரி அவனை அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ள அவன் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணி ஹீரோயினை இழுத்து போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ கண்ணெல்லாம் ஹீரோயின் கலங்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்மளுடைய கதை அப்படின்னு நினைக்கும் போதே கடைசி சங்கல நம்ம ஹீரோயினை விட்டுடுறான். என்ன நினைச்சான்னு தெரியல. கவலைப்படாத, உனக்கு நான் ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சைட்ல இருந்து கல்லை எடுத்து அவனுடைய மண்டையிலே அடிச்சுட்டு அவனுடைய காலில் வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. கால் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோயின் மூக்கிலே ஒரு குத்து விட, அவ்வளோதான், ஹீரோயினும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் கத்துறாங்க. அதுலேயும் இவனுக்கு பயங்கரமான அடி போல வழியில கதறான். அவனுடைய காலை வந்து பார்க்குறான். காலை பார்த்தா கால் உடஞ்சே போச்சு, நகரக்கூட முடியாது. இவனுக்கு பயங்கரமா ரத்தமும் வந்துட்டு இருக்குது. அப்படியே நைட்டும் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாக அந்த இடத்துல படுத்திருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ தப்பிக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் மனசு விட்டு புலம்புறாங்க. அவளுக்கு அவளுடைய ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு மிஸ் பண்றா அப்படின்னு எல்லாத்தையுமே புலம்புறாங்க. இதெல்லாம் அந்த மொட்டைத்தலையும் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ விடிஞ்சிருது. ஸோ அவனை கம்பேர் பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கு காயம் கம்மி தானே. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ நம்ம இங்கேருந்து போகணுன்னா எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கேருந்து போகணுன்னா கிட்டத்தட்ட 12 நாள் நடந்தாகணும், அப்போ தான் வெளியில் போக முடியுன்ற மாதிரி சொல்ல, இந்த சமயத்தில் தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படின்னா அந்த மலை மேலே ஏறினா என்ன ஆகும், சீக்கிரமாக போயிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த மொட்டை சிரிச்சுக்கிட்டு, அது எப்படி ஏற முடியும், அதெல்லாம் ரொம்பவே கஷ்டன்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் கஷ்டம் தான், இன்னும் கொஞ்சம் விட்டா நீயே அப்படி செத்து போயிடுவ, அதுக்கப்புறம் நான் தனியாக ஏறி போக வேண்டியது தான் அப்படின்னதும் அவனுக்கு இப்போ பயம் வர ஆரம்பிச்சிருது. இங்க பாரு, என்னையும் ஒழுங்கா கூட்டிட்டு போ, ஸோ நானும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் மேலே ஏறிட்டோம்னா நான் ஒன்று இங்கேருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடுறேன், இந்த கயிறை நானே அவுத்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவன் வந்து நொண்டி தான் போவான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து எப்படி வந்து நாட் போடணும், எப்படி இந்த மேலே ஹூக்லாம் மாட்டணும், எப்படி பிடிச்சி வரணுன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் கையில் வேற ஒரு கத்தி வச்சிருக்கிறான். அதை காமிச்சு தான் மிரட்டி கூப்பிட்டு இருந்திருப்பான். அது போக என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, மேலே ஏறும்போது இந்த கொக்கியை மட்டும் நீ தொடக்கூடாது, அப்படி தொட வந்தேன்னு வச்சுக்கோயேன்
உன்னையும் பிடிச்சி நான் கீழே இழுத்துருவேன். ஸோ நீ மட்டும் தப்பிக்கணும்னு நினச்சேன்னா 2 பேரும் சேர்ந்து சாக வேண்டியது தான் அப்படின்னதும் அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட அங்கேருந்து அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலைகள் மேலே ஏற ஆரம்பிக்கிறான் ஹீரோயின். அப்படியே மேலே ஏறி அந்த இடத்துல மாட்டி விட்டுறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஹீரோயின் தானே கஷ்டப்பட்டு மேலே ஏறுறது. ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் நைஸாக அந்த கொக்கியை வந்து கலட்ட ட்ரை பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணாவன் பொத்துன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறான். நான் சொன்னேன்ல அதை தொடக்கூடாது, நான் சொன்னேன்ல அப்புறம் ஏன் தொட்ட அப்படின்னதும் நான் தொடலை, நான் அந்த இடத்துல மாட்டலாம் ட்ரை பண்ணேன்ற மாதிரி ஹீரோயின் போய் சொல்லிட சரி சரி சீக்கிரமா மேலே ஏறு அப்படின்னதும் ஹீரோயினும் இவனை எப்படியாவது சாகடிக்கணுமே, எப்படியாவது ட்ரிக் பண்ணணுமே அப்படின்னு யோசித்துக்கிட்டே மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி கொக்கியை மாட்டி விட அவன் பார்த்தீங்கன்னா நோகாம மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறான். அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறும்போது அவன் மறையிற மாதிரியான சூழ்நிலை வருது. ஸோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் அவனுடைய இதை வந்து ஒரு மரத்தில் மாட்டிட்டு இவன் அந்த கொக்கியை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் மேலே மாட்டியிருக்கோம் இல்லையா அந்த கொக்கியை, இதை வந்து அவன் எப்படியா பார்த்துட்டு வேகமாக ஹீரோயினை பிடிச்சி கீழே இழுத்துட ஹீரோயின் அந்த மரத்தை பிடிச்சி தொங்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா இப்போ அவன் இழுல இடுப்பில் மாட்டியிருந்தா அந்த கயிறு வந்து கொக்கியோட வந்து மொத்தமாக கீழே விழுந்துருது. அடா போச்சுடா அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் இப்போ சந்தோஷமா அந்த மரத்தில் மாட்டியிருந்தா கயிறை கலட்டி விட்டுறாங்க. அப்படி கலட்டி விட்டதுல அவன் மேலே இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து பாறையிலேயே விழுந்து கொடூரமாக செத்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இடையில இருக்காங்க. இப்போ கயிறும் கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ மனசில் ஃபுல் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த மலை மேலே அப்படியே ஏறுறா. ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் பார்ட் இது மேலே ஏற முடியாமல் தான் ஸ்டார்டிங் சீனில் தடுமாறி இருப்பாங்க. மீண்டும் ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ தான் அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே நிதானமாக பொறுமையாக நீ பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்போ ஒரே அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஜம்ப் பண்ணி எப்படியோ மேலே ஏறிடுறாங்க. மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியே வருது. உயிர் தப்பிச்சிட்டா இல்லையா. ஸோ வில்லனும் செத்து போயிட்டான்ல. அப்படியே வேகமாக வந்து அங்கே இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் குடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி நடந்து போகும்போது ரோடும் வந்துடுது. அப்போ கரெக்டாக ஒரு காரும் வர அந்த காரில் ஏறி நேராக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சர்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. அதான் அந்த ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் கிட்ட இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே அடுத்ததே ஹெலிகாப்டர் அங்கேருந்து புறப்படுது. வந்து இந்த இடத்த பார்க்குறாங்க. 20க்கு மேற்பட்ட டெட் பாடிஸ் வந்து அங்கே தொங்கிட்டு இருக்குது. இது எல்லாமே அந்த சைக்கோ பண்ணால தானே. ஸோ நியூஸ் சேனல்லையும் இது டெலிகாஸ்ட் ஆகுது. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு அடுத்த அட்வென்ச்சர்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பயங்கர த்ரில்லாக இருந்திருக்கும் இல்லையா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.